ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூருல்லா. இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை ஈவினிங்க, மகரிபுக்கு பிறகு தொழுகைக்கு பிறகு சரி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் ஒரு 1 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ எதேச்சியாக ரேண்டமாக நான் செலக்ட் பண்ண இடம் வந்து ஷார்ஜா மாஸ்க். ஷார்ஜாவில் பல மாஸ்க் இருக்குது, ஆனால் ஷார்ஜா மாஸ்க்குன்னு பேர் உள்ள இந்த மிக பிரம்மாண்டமான மாஸ்க், ஷார்ஜாவிலே மிகப்பெரிய மாஸ்க். அதை நோக்கி என்னுடைய பிரயாணம். ஷார்ஜா மாஸ்க் சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதை போட்டு அதையும் பாருங்கள். இது வந்து ஷார்ஜா மாஸ்க் போகிற வழியில் இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து கிளம்பி, துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து கிளம்பி ஷேக் முகமது பின் ஜாயித் ரோடு வழியாக போகாமல் வேறு ஒரு ரோடு வழியாக போய் அந்த இடத்த அடையிறப்போ அந்த ரோடு அது வரைக்கும் எப்படி இருக்குது துபாய் ஷார்ஜா ரோடு அப்படின்னு உங்களுக்கு பார்க்க தருவதற்காக. இது ஸ்டில் இன்டர்நேஷ்னல் சிட்டிங்க. இன்டர்நேஷ்னல் சிட்டி சிபிடின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து அந்த மெயின் ரோடு மனாமா ரோடு அந்த டச் பண்ணுறதுக்கு அந்த வர்ற அந்த நுழைவாயில் எக்ஸிட் வெளியில் போகிற அந்த வாயில் ரெண்டுமே ரொம்ப பிஸியாக இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த ஜீப்ரா கிராசிங், பெடஸ்ட்ரியன் கிராசிங் ரொம்ப பெரிய கிராசிங், இங்கே சிக்னல் கிடையாது. அதனால் இங்கே நடைபாதைக்காரர்கள் வந்து ரொம்ப சிரமப்பட மாட்டாங்க, வண்டியில் வரவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா மிக பிஸியான சாலை, 2 ரோடை கிராஸ் பண்ணுறப்போ நிறைய மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கார் மெதுவாக நின்று தான் போகணும். அங்கே சிக்னலில் ஓப்பன் பண்ணலை, அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன நினச்சேன்னா மனாமா ரோடு வழியாக போய் முகமது பின் ஜாயித் ரோடை பிடிச்சி ஷார்ஜா போகாமல் அப்படி போனால் ரொம்ப 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 டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதனால் மேப்பே வேறு ஒரு வழியை காமிச்சிச்சு, அதுதான் சிறப்பான வழியும் கூட அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. அது என்னென்னா ஷேக் ஜாயித் பின் ஹம்தான் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஷேக் ஜாயித் ஸ்ட்ரீட் இல்லைங்க, நம்ம துபாய் அபுதாபி ஷேக் ஜாயித் ஸ்ட்ரீட் அது கிடையாது, E11 இல்லை. இது வந்து ஷேக் ஜாயித் பின் ஹம்தான் ஸ்ட்ரீட்டுங்கிறது துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டியோடைய பேக் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மனாமா ஸ்ட்ரீட் வழியாக, மனாமா ரோடு வழியாக நேராக போய் துபாய் அகாடமிக் சிட்டி அந்த டிவியேஷனெல்லாம் தாண்டாமல் அது வேறு ஸ்ட்ரீட், துபாய் அகாடமிக் சிட்டி வேறு டிவியேஷன். இங்கே நம்ம ஷார்ஜா ரோடு, நார்தன் எமிரேட்ஸ் ரோடை பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இலகுவாக டிராஃபிக்கே இல்லாமல் கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்தாலும் கூட நிம்மதியாக ஈஸியாக போய் சேர்ந்துடலாங்க. பாருங்கள், இப்போவே நீங்கள் வாகனங்கள் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. இதுவே நான் ஷேக் முகமது பின் ஜாயித் ரோடு E311 E311 அதை நான் எடுத்தேன்னா அதோடு முடிஞ்சிருச்சு. ஷார்ஜா போய் சேர்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். கூகுள் மேப்ஸ் திறந்தாலே நீங்கள் ஷார்ஜா போகிறா இருந்தால் அதை காமிக்காது. ஏன்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இல்லாததை விட்டுட்டு நல்ல ரோடாக தான் காமிக்கும், டிராஃபிக் இல்லாத ரோடு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது இதை தான் காமிக்குது. 2 பாதைகள், 2 ட்ராக் உள்ள 2 ட்ராக் உள்ள ரோடு, ஆனால் 1 வே தான். இந்த அதர் சைடு வந்து ஆப்போசிட்டில் வந்துருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே 2 ட்ராக். இது நேராக போனீங்கன்னா பல திசைகள் பிரியுங்க. இது போகிறப்போ ஒமான் ஹட்டா ரோடு, அதை தாண்டி வந்து நம்ம வந்தோம்னா ஷார்ஜா E311 எமிரேட்ஸ் ரோடோட இது ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா, எமிரேட்ஸ் ரோடு ஷேக் முகமது பின் ஜாயித் ரோடு இரண்டும் மிக பிரதானமான மிக முக்கியமான சாலைகள் துபாயில். அதாவது துபாய் நகரத்தை, துபாய் மட்டும் இல்லை, துபாய் ஷார்ஜா நகரங்களை இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும், இந்த அதர் கோடி நாங்கள் நார்தன் எமிரேட்ஸ், ஓகேங்களா, ஈஸ்டர்ன் எமிரேட்ஸ் இந்த சைடு வந்து வெஸ்டர்ன் எமிரேட்ஸ் அபுதாபி, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு மிக பிரதானமான ரோடு தான் E311 விச் இஸ் ஷேக் முகமது பின் ஜாயித் ரோடு. அதர் ஒன் வந்து E611 எமிரேட்ஸ் ரோடு. ஸோ அந்த ரோடை நம்ம வந்து யூஸ் பண்ணியே அவனை 1 வே ஆகிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் அது சமயத்தில் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணி பைபாஸ் காமிக்கணும் மேப்பு. அப்படி ஒரு பைபாஸ் ரோட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். என்னோடய வலது பக்கம் பார்க்குறீங்க, இராணுவ வாகனங்கள், அமீரகத்தினுடைய இராணுவ வாகனங்கள் வந்து ரைட் சைடில் நீங்கள் தெரியுதுங்களா, கருப்பு கலரில் போது பாருங்கள். இராணுவ வாகனங்கள் அணிவகுத்து அழகாக சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த வழியாக தான் நானும் அந்த ரோட்டை எடுக்கணும். நான் ஷார்ஜா போகிற வழியில் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த என்னுடைய வலது பக்கம் போயிட்டுருக்கு பாருங்கள். அழகாக சூப்பரான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் அது. ஓகேங்களா, அதை கிராஸ் பண்ணிட்டேன். போயிட்டு ரோடு அப்புறம் காலியாக தாங்க கிடக்கு. ரொம்ப சிறப்பாக சூப்பராக நல்ல பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லாமல் ரோடு வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு இலகுவாகவே பிரச்சனை இல்லாமல் டிராஃபிக் இல்லாமல் நல்லபடியாகவே போயிட்டுருக்கு. இப்படியே போனால் நம்ம ஷார்ஜாவை தாண்டி நார்தன் எமிரேட்ஸ் லைக் ராசுல் ஹைமா, ஃபுஜைரா, கல்பா, தைத், திப்பா எங்கே போகணுன்னாலும் நார்தன் எமிரேட்ஸுக்கு நம்ம போய்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஷார்ஜா இன்னும் நடந்து போகிறா இருந்தாலும் உள்ளுக்குள்ளார ஷார்ஜா நகரத்துக்கு நம்ம போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே மேப்பு காட்டி வந்ததுனால இந்த ஒரு ட்ராக்கில் கன்வெர்ஜ் ஆகுது. ஒரு சின்ன எக்ஸிட்டை நான் எடுக்கணும், அது எனக்கு தெரியல. மேப் காட்டி நான் சில தடவைகள் தான் இந்த ரோடு வழியாக வந்திருக்கேன். அப்போது ஒரு வழி கொடுத்தாங்க. அந்த ட்ராக்கில் நான் நடுவில் அவங்களுக்கு கை இண்டிகேட்டர் போட்டு எனக்கு பின்னால் வந்தவர் பெரிய மனசோட எனக்கு இடம் கொடுத்தாரு. உள்ளுக்குள்ளார போயிட்டு அந்த ரோவில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருந்த க்யூவில். இங்கே அந்த பெரிய மனசு ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு பெரிய க்யூவில் போயிட்டுருக்கிறப்ப நடுவில் நமக்கு தயங்கி
இடம் கேட்குறப்போ ஏன்னா தெரியாமல் வந்துட்டோம் அவ்வளோ தூரம் திருப்பியும் ஃபஸ்ட்டுக்கு ரிவர்ஸில் போக முடியாதுங்கிறப்போ பெரிய மனசு பண்ணி எல்லாருமே கொடுப்பாங்கங்க, இடம் கொடுப்பாங்க. அப்படி வந்தாச்சுங்க. இதுதாங்க எமிரேட்ஸ் ரோட் E611 நான் சொன்னேன்ல, அந்த நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுஜைரா, ராஸ் அல் கைமா, கல்பான், அந்த நார்தன் எமிரேட்ஸு ரோடு பாருங்கள் எவ்வளவு அகலமாக இருக்குன்னு. மொத்தம் 6 ட்ராக்கு, மினிமமாக 5 ட்ராக்கு, ஒரு சில இடங்களில் கன்வெர்ஜ் ஆகி 6வது ட்ராக் கன்வெர்ஜ் ஆகி 5 ஆகும். மொத்தத்தில் 6 ட்ராக் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக வாகனங்கள் அணிவகுத்து சிறப்பாக அந்த டிராஃபிக் ரூல்ஸை, போக்குவரத்து விதிகளை மீறாமல் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குங்க. இங்கே மீறாமல் தான் போய் ஆகணும். ஒரு வேளை மீறிட்டோம்னா இங்கே அதிகமான ஃபைன்ஸ் இருக்குது. அதுவும் துபாயில் அபுதாபியை கம்பேர் பண்ணுறப்போ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஃபைன்ஸ் நிறையா போடுறாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாருமே ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ரொம்ப பிரயத்தனம் எடுத்து முயற்சி எடுத்து வந்து ரொம்ப மெதுவாக பார்த்து தான் போகணும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வாகனங்கள். எமிரேட்ஸ் ரோடு E611 ஷார்ஜா மற்றும் ஷார்ஜாவை தாண்டிய பகுதிகளை நோக்கி போகிறதுக்கு எவ்வளோ அணிவகுத்து போகிறது, எவ்வளோ அழகான ஒரு தோற்றத்துடன் இரவு நேரத்தில் சைடில் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம், ரோடு லைட்ஸ் பார்த்தீங்களா மஞ்சள் கலரில் இருக்குது. அபுதாபியில் போனீங்கன்னா வெள்ளை கலரில் இன்னும் பளிர்னு இருக்கும். துபாயில் மஞ்சள் ஒளி, நீங்கள் அபுதாபி பார்டர் தாண்டிங்கன்னா வெள்ளை ஒளி, இன்னும் அபுதாபியினுடைய ஒளி அது ஈடு இணை இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலாக. பட் இதுவும் ஒரு அழகு. அது வந்து ரொம்ப அழகாக அப்படியே போதுங்க. நேராக வந்து பள்ளிவாசலில் நெருங்கிட்டுருங்க. நம்ம வந்து ஈஸியாக பள்ளிவாசலில் பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அந்த வழி ரொம்ப முக்கியம்.